வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கரூர் கோபிரன் ஜோதிடர் பேசுகிறேன். நம்ம விநாயக முருகர் ஜோதிடம் யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும், நற்பவி. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான, ஏன்னா நம்ம சாமி கும்பிட்ற தினம், அது மாதிரி நமக்கு லக்கான விஷயங்கள் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லாரும் தினம் யோசிக்கிறோம். நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பும்போது கடவுளை கும்பிட்டு தான் போகிறோம். அந்த மாதிரி அவங்கவுங்க தேதிக்கு ஒரு லக்கான நம்பர்ஸ் இருக்கு. ஒரு 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒன்று இருக்குது, 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் தேதி, இந்த மாதிரி ஒவ்வொரு தேதியிலையும் பிறந்த 10 தேதிகளில் பிறந்த அத்தனை பேத்துக்குமே அந்த நம்பர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு தந்துடலான்ட்டு இன்றைக்கி நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு இப்போ அதை வச்சுட்டு போகும்போது அந்த நம்பர்ஸுக்கான நம்பரை எழுதி கையில் வச்சுக்கிட்டு போகும்போதோ, இல்லை கையில் எழுதிக்கிட்டாலோ, மணிக்கட்டில் எழுதிக்கிட்டாலோ, இல்லை ஒரு பாக்கெட்டில் எழுதி பேப்பரை உள்ளே எழுதி அந்த நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டாலோ உங்களுக்கு அருமையாக நல்ல விஷயத்தை அதை ஏற்படுத்தி தருது. நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸ் பண்ணி தந்துடுது. ஒரு இடம் பார்க்க போகிறோம், இல்லை ஒரு நம்ம நோய்க்கு மருந்து தேட ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லை படிக்கிறதுக்காக காலேஜ் பண்ணி பசங்களை சேர்க்க போகிறோம், இல்லை அந்த பையன் எக்ஸாமுக்கு போகிறான், அவர் பயத்தோடய போகிறான்னு வச்சுக்கோங்க. அதை பயம் இல்லாமல் ரெடி பண்ணுறது. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் வேலை தேடி போகிறார், அதுக்கு ஒரு பயம் இல்லாமல் போனோடனே சக்ஸஸ் ஆகி வர மாதிரி ஒரு நம்பர்ஸ். அது இல்லாமல் ஒரு வரம் தேடி போகிறோம், ஒரு நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர். அது அவங்க தேதிக்குனாவே அந்த காலத்துலேயே நம்ம கடவுளத்தில் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம எங்கனத்தில் இது ஆக்சுவலாக நியூமராலஜி படி இருக்கிற நம்பர்ஸ் தமிழ் தேதிகள் இல்லைங்க, ஆங்கில தேதிகள். சரிங்களா? அந்த ஆங்கில தேதியில் பிறந்த 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பருங்க. அதுதான் 41ங்கிற நம்பரை உங்களுடைய கை உள்ளே எழுதிக்கலாம். மணிக்கட்டில் இந்த இடத்துல நாடி துடிக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல எழுதிட்டு போனீங்கன்னா இன்னும் அட்டாசமாக வேலை செய்யும். ஏன்? ஒரு மனிதனுடைய உயிர் மூச்சை நம்ம இங்கே தான் அந்த காலத்தில் செக் பண்ணாங்க. நாடி துடிக்குதுங்க, நாடி முடிஞ்சிச்சுன்னா மனுஷனுடைய நாடி அடங்கிடும் இல்லையா? அதனால் இங்கே நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு தடவை எழுதிட்டா நம்ம ஒவ்வொரு தடையும் நாடி துடிக்க நீங்கள் எழுதுன விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அதிகப்படுது. ஈஸியாக நம்ம தந்திரமாக அதை செயல்படுத்திடுறோம். இந்த இடத்துல எழுதி வச்சுட்டவங்கன்னா நீங்கள் இங்கே எழுதுறத விட, கைக்குள்ளே எழுதுறத விட இந்த இடத்துல எழுதுறது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் 1ஆம் தேதியில் பிறந்தவங்க, 10ஆம் தேதியில் பிறந்தவங்க, 19ஆம் தேதியில் பிறந்தவங்க, 28ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 41ங்கிற நம்பரை எழுதி ஒரு சீட்டில் கூட நான் இங்கெல்லாம் எழுதலிங்க, பார்த்தா அசிங்கமாக தெரிஞ்சு பரவாயில்ல, ஒரு பாக்கெட்டில் எழுதி, ஆனால் இங்கே எழுதுறது உடனடியாக வேலை செய்யும், சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் தரும், நல்லாயிருக்கும். பரவாயில்ல, ஒரு பாக்கெட்டில் எழுதி பேப்பர் எழுதி கூட உள்ளே வச்சுக்கோங்க, அட்டாசமாக உங்களுக்கு வேலை செய்யும் நண்பர்களே. அடுத்து 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 2, 11, 20, 29 அந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 51ங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கலாம். மணிக்கட்டில் எழுதலாம், கைக்குள்ள எழுதலாம், அதே மாதிரி உங்கள் பேப்பரில் எழுதிக்கலாம். கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அது உங்களுக்கு பிரதிபலிக்கும், உங்களை எஃபெக்டாக வச்சுக்கும். அட்டாசமாக அந்த அலைவரிசை உங்களை மிங்கிள் பண்ணி உங்களை சுற்றி நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 3ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 45ங்கிற நம்பரை நீங்கள் ரவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம், சும்மா எழுதிக்கலாம். கலர்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க, இயற்கையாகவே எதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி மணிக்கட்டில் எழுதிக்கலாம், நான் சொன்ன மாதிரி பேப்பர்ஸில் எழுதி வைக்கலாம், பாக்கெட்டில் எழுதி வச்சுக்கலாம். அட்டாசமாக நல்ல ரிசல்ட்டை தந்து நீங்கள் போகிற விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே ஆங்கில தேதிகளுங்க. நீங்கள் எழுதுகிற எண் உங்களை காப்பாற்றும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டே நமக்கு என்ன பண்ணுறச்சு, ஒவ்வொருத்தருக்குங்க ஆதார் நம்பர் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? பாருங்கள், அதுக்கு பேர் ஆதார். அதே மாதிரி தாங்க நம்ம பிறந்ததுக்கு ஆதாரமாக ஒரு தேதியை ஆண்டவன் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நட்பு என்ன கொடுத்துருக்கான், அது உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு உங்களுடைய நெகட்டிவ், அதாவது நல்லதை வச்சுக்கிட்டு கெடுதல் எல்லாம் தள்ளி விட்டுரும். இந்த எண்கள் உங்களை நல்ல நண்பன் மாதிரி கிட்ட இருந்து உங்களை கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றிடும். ஒரு தவறு வர்றதை விடாது, நல்லது பண்ணி கொடுத்துரும், கெடுதலை தள்ளி வச்சிடும். அப்போ அதே மாதிரி 4ஆம் நம்பரில் இருக்குங்க 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் இருக்கவங்களுக்கு கம்பல்சரியாக 42ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க. அட்டாசமான ரிசல்ட் தருங்க. அவங்களுக்கு தான் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுற நம்பராக இருக்கிறது. அந்த நம்பரை எழுதிக்கலாம், கையில் எழுதலாம், மணிக்கட்டில் எழுதிக்கலாம், இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். ஒரு நம்பராக கூட பர்ஸில் எழுதி வச்சுக்கலாம், உங்களுடைய வண்டியில் எழுதி வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம அத்தனை பேரும் ஹாலிவுட் படம் பார்க்குறோம், அதில் இங்கிலீஷில் பெரிய கதாநாயகன் அவர் தான் ஜேம்ஸ் பாண்ட். 007 தான் சொல்லுவார். அவர் ஒரு நம்பரை சொல்லுவார்,
உலக லெவலில் ஜேம்ஸ் பாண்ட்னா நமக்கெல்லாம் என்ன தெரியும், ஒரு துப்பாக்கி தெரியும், அடுத்து அந்த நம்பர் தெரியும், 007 பார் அவருடைய கோட் நம்பர். புரியுதுங்களா? எவ்வளோ பிரபலமாச்சு. நம்ம ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் பண்ணால் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது, பல கோடி சம்பாதிக்குது, பல ட்ரில்லியனரை சம்பாதிக்குது. அதுக்கு நம்பரை கொடுத்தே இவ்வளோ பெரிய விஷயத்த. ஏன்னா 7ங்கிறது கேதுங்க, 007 எல்லா உலக நாடு முழுக்க பரவி இருக்கு ஜேம்ஸ் பாண்ட் படம்னா. அப்ப ஒரு நம்பர் பாருங்க, அந்த படத்துக்கு பேர் ஜேம்ஸ் பாண்ட். எந்த ஜேம்ஸ் பாண்ட் மாறி மாறி வந்தாலும் 007ங்கிற நம்பரை சொல்லாம இருக்க மாட்டாங்க. அவ்வளோ கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுக்குற நம்பருங்க. நம்பர்ல அவ்வளோ விஷயங்கிறது அப்படியே தெரிஞ்சிருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்துறது இல்லைங்க. சரி எங்கனத்தில் நாங்கள் இருக்கிறனால, நான் இருக்கிறனால அது அவங்களுக்கு நம்மளுடைய கஸ்டமருக்கு, நம்ம நண்பர்களுக்கு, நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க ஜெயிச்சிக்கணும், நல்லா இருக்கணும், அவங்கள வளப்படுத்தணுங்கிறதுக்காக திறனுங்க. அதனால நீங்க கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்க, பயன்படுத்துங்க. 5ஆம் நம்பர்காரங்க 5, 14, 23 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கவங்க வந்துங்க 24ங்கிற நம்பரை பயன்படுத்துங்க. அட்டாஸ்மா நல்ல விஷயத்த பயன்படுத்தி மென்மையில உங்களை வளர்த்தி கொடுத்துரும், நல்லா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் நம்பர்ல இருக்கவங்க 6, 15, 24ஆம் தேதியில பிறந்தவங்க கம்பல்சரியா நீங்க 23ங்கிற நம்பரை பயன்படுத்துங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதுல இயற்கையாக உங்களுக்கு நல்லது பண்ற விஷயம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுத்துரும். 7ஆம் நம்பர்ல இருக்கவங்க அதே மாதிரி 7, 16 அதே மாதிரி இந்த 25ங்கிற தேதியில இருக்கவங்க 42ங்கிற நம்பரை பயன்படுத்துங்க. வாழ்க்கை சக்சஸா போகும். எப்படிங்க, நம்ம 7ஆம் நம்பர் கேதுவை அது பெஸ்டா இந்த 6ங்கிற நம்பர் 42ங்கிற நம்பர் ரொம்ப அட்டாசமா வழி நடத்திடும். அதே மாதிரி 8ஆம் நம்பர்ல இருக்காங்க இல்லைங்களா, 8, 17 அதே மாதிரி 26 அவங்களாம் 51ங்கிற நம்பரை பயன்படுத்துங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க போற விஷயம் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா ரெகுலரா எழுதி கூட பாக்கெட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு அத்தியாவசிய தேவையோ அந்த நம்பரை அடிக்கடி பயன்படுத்துங்க, எடுத்து பாருங்க, சொல்லுங்க. மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாமே சொல்ற விஷயத்துல தான் சக்சஸ் பண்ணுது. நீங்க எழுதி வைக்கிறவங்க கையிலயோ இல்ல பேக்கெட்ல எழுதி வச்சுக்கிட்டாலும் இல்ல சீட்டாவோ மணிக்கெட்ல எழுதிட்டாலும் உங்களை அட்டாசமா இல்லைன்னு எடுத்துங்க, உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும். வெற்றிகளை அட்டாசமா தேடி தந்துடும். ஏன்னா 9ஆம் தேதிங்க 9, 18, 27ஆம் தேதிகளில் பிறந்தவங்களுக்கு கம்பல்சரியா 33ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட்டுங்க, நல்ல நன்மைகளை செஞ்சிருது. அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையில போற காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகணுங்க, அதுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு இருக்காங்க. இந்த பொதுவான நம்பர்ஸ்ன்னு இதுக்கு அர்த்தங்க. இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி சொன்னதுல அவங்கவுங்க டேட்டா பிறந்தவங்களுக்கான கூட்டுத்தொகையில் வரக்கூடிய நம்பர்ஸ்ல பெஸ்ட் நம்பர் கொடுத்தேன். அவங்கள பாதுகாக்கிற ஏஞ்சல் நம்பர்ஸ் அதுக்கு பேருங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப தர்றதுங்க. யார் வேணாலும் பயன்படுத்தலாம். போற விஷயத்த வளமாக்கி நலமாக்கி நல்லதாக்கி தர நம்பர் 11 111 சொல்றோம். அந்த நம்பரை பயன்படுத்துங்க. போற விஷயம் உங்களுக்கு சக்சஸா முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு இறை வழிபாட்டுக்கு கிளம்புறவங்க, பயணங்கள் லாங்கா போறோம், அதை ஒரு பாதுகாப்பு நம்பர் கொடுங்க அப்படின்னா 777 777ங்கிற நம்பரை பயன்படுத்துங்க. போற விஷயம் உங்களுக்கு அட்டாசமா உடைய வெளிநாடு போறங்க, ஒரு ஆர்டர் வேணுங்க, ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய சூட்கேஸ்ல கூட உள்ள எழுதி வச்சுக்கோங்க, உங்களோட பர்ஸ்ல பயன்படுத்துங்க, ஆர்டரோட திரும்பி வரலாம். உங்களுடைய விஷயம் சக்சஸா முடிஞ்சு வெளிநாடு போற விஷயமோ வெளியூர் போற விஷயமோ, ஒரு திருட்ட காசு போய் கேட்கறேன் தரமாட்டேங்கிறாருங்க அப்பனா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குங்க. அது உங்களுக்கு 222 222 அப்படிங்கிற நம்பர் 222 சொல்றோம் இல்லைங்களா, அந்த நம்பரை பயன்படுத்துங்க. அட்டாசமா இருக்கும். உங்க வாழ்க்கையை சிறப்பா வச்சுக்கோ. அதே மாதிரியே எனக்குங்க நான் வியாபாரத்துல இருக்கேங்க, அதுக்கு நம்ம தினம் போனா ஒரு தள்ளுவண்டியில இருக்கோம், இல்ல வியாபாரத்துல வச்சிருக்கோம், கடை வச்சிருக்கோம், அதுக்கும் ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா 741ங்கிற நம்பரை உங்களுடைய கல்லாப்பேட்டையில எழுதி வைங்க. அது உங்களுக்கு தினம் வருமானத்தை தரும். அந்த நம்பர் இருக்கிற நோட்டு எடுத்து உங்களுடைய சட்டப்பேட்டில் வச்சுக்கோங்க. அது உங்களோட வியாபார ஸ்தலத்துல இன்னும் நிறைய நன்மைகளை செஞ்சிரும், வளர்ச்சி கொடுத்துரும், வாழ வச்சிரும். முடிஞ்சா அதெல்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பு தரும். இதெல்லாம் ரொம்ப நாங்களாம் கொடுத்து பார்த்துங்க, நான் சக்சஸ் பண்ண விஷயங்கள். இதெல்லாம் என்னுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கும், என்னைய ஃபாலோ பண்ற விநாயகர் ஜோதிடம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ற உங்களுக்கும் நான் நல்லதா செய்யணுங்கிறத எண்ணத்துல கொடுத்துருக்கேனுங்க. ஃபாலோ பண்ணுங்க, அட்டாசமா இருக்கும். இந்த வடிவல் சொல்றாரு இல்லைங்க, என்னப்பா ஃபாலோ பண்றியா பாடி சோடாங்கிற மாதிரி எங்களுடைய பாடியிலேயே எனர்ஜியா அட்டாசமா எழுதி வச்சிங்கன்னா பூஸ்ட் பண்ணி உங்களை வாழ வச்சிருங்க. நல்லதே நடக்குங்க. நற்பவிங்க.